அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு நம் அனைவருக்குமே புண்ணியத்தை அள்ளித்தரும் பதிவு, அதுவும் நமக்கு தெரியாமலேயே. வாங்க பார்க்கலாம். எறும்புகள் கடின உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை குறிக்கின்றன. அவைகளுக்கு மனமாற நாம் உணவளிக்கும் பொழுது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்லிணக்கத்தையும் தருகிறது. பத்ம புராணத்தின்படி இந்த நம்பிக்கைகளில் எறும்புகள் விஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகின்றன. எறும்புகள் ஆவி உலகத்துடன் ஒரு சிறப்பு தொடர்பை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிர்களில் கடவுள் வாழ்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது அல்லவா? எறும்புகளும் தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றதாக கருதப்படுகிறது. வேத ஜோதிடத்தில் எறும்புகளுக்கு உணவளிப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதோடு முக்கியமாக கடன் சுமைகளை குறைப்பதில் நல்ல வழிவகுக்கின்றது. இந்த புராணத்தின்படி எறும்புகளுக்கு உணவளிப்பது ஒரு மந்திர பேனாவாகவே கருதப்படுகின்றது. எவ்வாறு என்றால், நாம் எறும்புக்கு உணவளிக்கும் பொழுது நம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி எறும்புக்கு உள்ளது என்று நம்பப்படுகிறது. இது எங்கள் வீட்டில் தினமும் நடக்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது, நான் முதல்ல காமிச்ச வீடியோவில் நிறைய எறும்பு இருந்திருக்கும், இப்போ இருக்காது, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் பொழுது நான் வைக்கிற பிஸ்கெட் தான் அது. அதுக்கப்புறம் எறும்புகள் சாப்பிடும். அதுக்கப்புறம் நான் அபிஜித் நட்சத்திரத்தப்போ பூஜை செய்யும் பொழுது எறும்பு இருக்காது அந்த இடத்துல. அதான் பார்க்குறீங்க. ஒருவேளை விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கின் உஷ்ணத்தின் காரணமாக கூட அந்த எறும்புகள் போயிருக்கலாம். அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. நான் என்ன நினைப்பேன்னு நான் சொல்கிறேன். அதாவது, நான் அப்பனுடைய முன்னாடி அமர்ந்து நான் பூஜை செய்கிறேன் இல்லைங்களா? அப்படி அமர்ந்து பூஜை செய்யும் போது என் முன்னாடி தான் எறும்புகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை எனக்கு அவங்க எந்த ஒரு இடையூறும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வரல, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன், நான் பூஜை பண்ணும் போது இருக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிஸ்கெட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பிஸ்கெட் அவங்க எடுத்து போயிட்டே இருப்பாங்க. நான் விளக்கெல்லாம் அது குளிர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப அவங்க வரிசையாக வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் எப்பயுமே நடக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லலாம் பேரிச்சப்பழம் வைப்பேன், இல்லைன்னா சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். இது தனியாகவே வைப்பேன், எறும்புக்காகவே வைப்பேன். ஆனால் இதற்காகலாம் எறும்போட அளவை விட பிஸ்கெட் வைக்கும் போது அதனுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்கெட் எடுத்து வச்சேன். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஜகஜோதியாக வரிசையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அரைகுறையாக பிஸ்கெட் இருந்தது. இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டு பூஜை அறையை மூடிட்டு நைட்டு காலை எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு திறக்கும் பொழுது அந்த தட்டு அவ்வளவு காலியாக இருந்துச்சுங்க. ஒரு பருக்க கூட கிடையாது. அழகாக கழுவி வச்ச மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் வேற, எப்படி இருந்தாலும் எறும்பு எடுத்தால் கூட கொஞ்சம் துடுக்குகள் இருக்கும் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு டவுட்டு, யாராவது எடுத்து போட்டிருப்பாங்களோ தட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என் மகன்கிட்ட கேட்டேன். நான் இன்னும் எழுந்துக்கவே இல்லையம்மா, உங்களுக்கு அப்புறம் தான்மா எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். என் கணவர்கிட்ட கேட்டேன், நான் அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு அது சந்தோஷமாகவும் இருந்தது. அன்னிலிருந்து தான் நான் இந்த ஒரு பிஸ்கெட் வைக்கிற பழக்கத்தை நான் ஆரம்பித்தேன். என்ன நெய்வேத்தியம் வச்சாலும் ஒரு பிஸ்கெட் எடுத்து நான் வச்சுருவேன். பாதி பிஸ்கெட் கூட வைப்பேன். எனக்கு மனது எப்படி சொல்லுதோ அது மாதிரி நான் செய்வேன். காலையிலே வைப்பேனா அப்படின்னா காலையிலே வைப்பேன். காலையில் ஒரு வேளை மறந்துட்டேன்னா எந்த நேரம் நினச்சாலும் நான் அந்த தட்டில் ஒரு துண்டை வச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு எறும்புகள் அந்த எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அவங்க நமக்கு தெரியும் எறும்பை பற்றி, அவங்களுக்கு தேவையான உணவை சேகரித்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சேகரித்து வைக்கிற உணவில் நான் கொடுத்ததாக இருக்குங்கிற போது எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம். அத்தனை பேருடைய பசி நான் ஆற்றியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அதில் இன்னமும் அதிகமான ஒரு சந்தோஷமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், அப்போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும்.
சாதாரணமாக வந்து நானும் வந்து எங்கே எறும்பை பார்த்தாலும் எறும்பு வந்துருச்சு எறும்பு வந்துருச்சுன்னு தட்டி விட்ட ஆள் தான். ஆனால் எனக்குள்ளே எப்படி இந்த மாற்றம்லாம் வந்ததுன்னு எனக்கே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். பூஜை அறையில் அவ்வளவு எறும்பு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் எங்கள் யாரையும் வந்து எதுவும் பண்ணது கிடையாது. அந்த நான் பிஸ்கெட்டையே தட்டி எடுத்தால் கூட என் கையில் வந்து எறும்புகள் வந்து கடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது உணர்வு தெரியுமோ என்னவோ தெரியல அந்த எறும்புகளுக்கு. எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள வந்து எந்த கஷ்டமும் படுத்தணும்னு நினைக்கல இல்லையா, அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மளை வந்து எந்த கஷ்டமும் படுத்த மாட்டாங்க. இப்படி உட்காந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் கூட எறும்பு போயிட்டே இருந்தால் கூட அவங்க மட்டும் ஒரு ஓரமாக போயிட்டு ஒன்று நின்றுடுவாங்க. காலியாகிடும், அந்த இடமே காலியாகிடும். நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப மறுபடியும் வருவாங்க. இல்லைனாலும் அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா கூட எங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டாங்க. நாங்கள் மட்டும் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவோம். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அந்த உணர்வு உங்களுக்கும் புரியும், அந்த அனுபவம் அப்போ தான் வந்து புரியும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மனசு எப்படி சந்தோஷப்பட்டுச்சு, உங்களுடைய மனநிலை என்னங்கிறத. இது காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. தட்டு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. தினமும் இப்படி தான் இருக்குங்க. அதை பார்க்கும்போது நமக்கு காலையில் நமக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கும். நன்றி. ஓம் முருகா. சச்சிதானம்.